சொந்த ஊர்ல அரசு வங்கிகள்ல காலியா இருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட கிளர்க் பணிக்கான டீடைல்ஸை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. லேட்டஸ்ட் அப்டேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா tnstudyfocus.in இணையதளத்தை நீங்கள் பார்த்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து உடனே அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அரசு வங்கிகளில் காலியாக இருக்கிற கிளர்க் பணிக்கான தகவல்களை முழுசாக வந்து நம்ம பார்க்கலாம். அரசு வங்கிகளில் காலியாக இருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட கிளர்க் பணிக்கான அறிவிப்பை வந்து வங்கி பணியாளர் தேர்வாணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊரிலே கிளர்க் பணி வங்கிகளில் வந்து கிடைக்கலாம். அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 24,050 64,480 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 10,277 காலி பணியிடங்கள் இருக்கு. தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 894 காலி பணியிடங்கள் வந்து இருக்கு. வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள் கூடுதல் தளர்வு வந்து கொடுத்துட்றாங்க. ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் கூடுதல் வயது தளர்வு வந்து கொடுத்துட்றாங்க. பிடபிள்யூபிடி அதாவது பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி வந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 ஆண்டுகள் கூடுதல் தளர்வுகள் வந்து தந்திருக்காங்க. அது ஜென்ரல் பிரிவினருக்கு, இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு. அதே பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் வந்து கூடுதல் தளர்வுகள் வந்து தந்திருக்காங்க. ஓபிசி பிரிவினருக்கு 13 ஆண்டுகள் கூடுதல் தளர்வுகள் வந்து தந்திருக்காங்க. இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணமாக வந்து விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதர பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும், ஆன்லைன் மூலமாக வந்து செலுத்தணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு எக்ஸாமினேஷன் அதாவது தேர்வு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் மூலமாக வந்து நடத்துகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நடக்குது. அண்ட் தென் மெயின் எக்ஸாமினேஷன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நடக்குது. ஸோ இந்த 2 எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கிளர்க் பணி வந்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2025. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 21/8/2025. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் இந்த பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு IPPS.in அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளர்க் பணி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலுடன் மறக்காமல் இணைந்திருங்க.